வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கை எக்ஸ்ப்ளோரர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் சிவமோகாவில் இருக்க பிஎஸ் மால். இந்த மால் பார்த்தீங்கன்னா சிவமோகா மெயின் சிட்டிலேயே லொக்கேட் ஆகிருக்கு. ரொம்ப பெரிய மால். நாங்கள் இங்கே வந்து ஒரு சினிமா பார்க்கலான்னு தான் போனோம். எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது, அதனால தான் இங்கே வந்திருக்கோம். இந்த மால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃப்ளோர் இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் அழகழகாக இருந்தது. இந்த மால்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பிராண்டட் ஸ்டோர் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்காத்தலன் மாதிரி பெரிய கடைகள்லாம் இருக்குது. ஸ்பார் கடை இருந்தது. அது ரொம்ப பெரிய சூப்பர் மார்க்கெட். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த ஸ்பார் சூப்பர் மார்க்கெட். 2 ஃப்ளோரில் இருக்குங்க. இந்த சைட் போயிட்டு மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரணும். ரொம்ப பெரிய சூப்பர் மார்க்கெட். நிறைய பொருள்கள்லாம் இருந்தது. எல்லாமே ரொம்ப கம்மி விலையிலே இருந்தது. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பசங்க இந்த டாய்ஸ் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸுக்கு 100 ரூபாய் கலெக்ட் பண்ணாங்க. எங்கள் பசங்க சுற்றி தேடின இடம் வந்துடுச்சு. இதுதான் இந்த பி ஃபன் இன்டோர் ப்ளே கேம்ஸ் ஏரியா. இந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சோன்னா ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடிட்டானுங்க. இடமும் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. ரொம்ப பெருசு. நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டு வாங்கி ரீசார்ஜ் பண்ணணும். ப்ரீபெய்ட் கார்டு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்றாங்க. அதில் எவ்வளோ நம்ம மணி டாப்அப் பண்ணுறோமோ நீங்கள் அதை கேஷ் இல்லை ஜிபே பண்ணி டாப்அப் பண்ணிவிட்டு ஒரு விளையாட்டு மெஷின்லேயும் நீங்கள் அதை இன்சர்ட் பண்ணி அதுக்கு உண்டான இது தானாக அது டிடெக்ட் ஆகிடும். ஒரு மெஷின்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாயிலேருந்து 75 ரூபா டிடெக்ட் ஆகுது. ஆமாம், போடு போடு. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்த கேம் தான் எங்கள் பசங்களோட ரொம்ப ஃபேவரட் கேம். இந்த டைனோசர் ஷூட்டிங் கேம் விளையாடுறதுக்கே சூப்பராக இருக்கும். பெரியவங்க விளையாடினாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டில் எங்கள் பெரிய பையன் இறங்கிட்டான். இது பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரே ஒரு அடி அடிக்கணும். ஆனால் அதில் போயிட்டு பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு தெரியல. இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி அதை சொல்லி கொடுத்தாரு. சின்னவன் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு போயிட்டான். அது ஒரு க்ளோஸ்டு கவுண்டர். அது உள்ளே நீங்கள் தனியாக டிக்கெட் வாங்கிட்டு நேம் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour நீங்கள் உள்ளே போய் விளையாடலாம். இவர் இங்கே ஒரு 15-20 minutes விளையாடினார். கூட வேறு யாரோ ஒரு சின்ன குழந்தை இருந்தான். நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். ஒரு 1/2 மணி நேரம் அவரே விளையாடிட்டு எல்லாம் வெளியில் வந்துட்டார் டயர்டாயிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் கார் ரேஸ் கேம் விளையாடினானுங்க. எங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. ஆனால் வந்து நாங்கள் விளையாடுறதுக்கு இஷ்டம் இல்லை. பசங்க விளையாட வச்சுட்டு நாங்கள் சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது கார் ரேசிங் பார்த்திங்கன்னா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்னோ பவுலிங். எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. சும்மா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். பையனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதில் ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருந்தான். சின்ன வயசுலேருந்தே இந்த கேம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் ரொம்ப திணறிட்டு இருந்தான். அந்த கூட இருந்தவர் நல்லா சொல்லி கொடுத்தாரு. அவங்க அம்மாவும் நல்லா சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், ஒரு பால் போடுவான்.
எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிட்டான். எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் ப்ரீபெய்ட் டாப்அப் பண்ணதில் இன்னும் கொஞ்சம் காசு இருந்தது. அந்த காசுக்கு ஏதாவது ஒரு கேம் விளையாடணும், மறுபடியும் இந்த மாலுக்கு எப்போ வர போகிறோன்னு தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த எலக்ட்ரிக் ஆப்ரேட்டட் பேட்ரி வெஹிக்கிள்லாம் இருந்தது. அதில் போய் உட்காந்து நானும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணேன். பசங்களோட விளையாடிட்டு இருந்தேன். சின்னவனை உட்காரணுன்னா அவனை தனியாக உட்கார வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் என் மடியில் உட்கார வச்சு அவனுங்களுக்கு கொஞ்சம் நேரம் கார் ஓட்டி பழகிட்டு இருந்தோம். ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. ஒரு 10 மினிட்ஸ் ஜாலியாக கார் ஓட்டிகிட்டு இருந்தோம். வாங்க, சினிமாக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். இந்த மாலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தியேட்டர் இருக்குது. பெரிய தியேட்டர், நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. இங்கே ஒரு தமிழ் படம் புக் பண்ணி வச்சுருந்தோம். அதை பார்க்குறதுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். படம் பார்த்து முடிச்சுட்டு பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் போயிட்டோம். இந்த ஃபுட் கோர்ட் பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோரில் இருக்குது. ரொம்ப காலியாக தான் இருந்தது. அன்றைக்கி ரொம்ப பிஸி டே இல்லை போல் இருக்குது. நாங்கள் போனதே ஒரு வீக் டே. நிறைய கடையெல்லாம் இருந்தது. ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் ஹோட்டல் ரூமுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் டாய்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தானுங்க. அதனால் மறுபடியும் அந்த ஸ்பார் கடைக்கு வந்துட்டு அவங்க செலக்ட் பண்ணியிருக்க டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். நீங்களும் சிவமோகா வந்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.